என் பேர் பாலாஜி. எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குன்னா, என் ஃபேமிலி மேலே எம்எல்ஏ வந்து ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க கரூரில். தினேஷ் ராஜ்னு சொல்லிட்டு ரானாட்ட முருகன் கம்பெனியோடைய பையன், என்டிஎஸ் ஹோட்டலுடைய ஓனர். அந்த எம்எல்ஏ வந்து பணம் வாங்கிட்டேன், கார் எடுத்துன்னு போயிட்டேன், நகை எடுத்துன்னு போயிட்டேன் அப்படின்னு ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மேலே எஃப்ஐஆர் போட்டு என்னை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்தாங்க. ஆனால் நான் அதை அரெஸ்ட் ஆகலை, அப்ஸ்கானில் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பெயில் வந்து நான் கேஸையும் ஸ்குவாஷ் பண்ணி அவர் கைப்படவும் அவர் எழுதி கொடுத்துட்டாரு. என்னன்னா, இந்த மாதிரி நான் வந்து கோவத்தில் கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அவர் கோவத்தை கொடுத்துக்கிறேன் கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவரு பொய்யான புகார்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கினாரு. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு எதுக்கு அது, நான் வந்து கோர்ட்லேயும் ஸ்குவாஷ் பண்ணுற கேஸை இப்போ எந்த ஒரு இதுவும் இல்லை, யாருக்கும் தொடர்பு கூட எதுவும் கிடையாது. இப்போ எங்கள் மேலே இந்த குற்றச்சாட்டு நாங்கள் நீதிமன்றம் மூலமா தீர்த்துக்கணும். ஆனால் பொய்யான குற்றச்சாட்டு வச்சு எங்கள் கெரியரு லைஃப் எல்லாம் ஸ்பாயில் பண்ணதுக்காக அவர் மேலே நாங்கள் வந்து மான நஷ்ட போட போகிறோம். யூடியூப்ல போட்டிங்கன்னா வரும். இந்த ரானாட்ட முருகன் கம்பெனியோட பையன், அவங்க அப்பாவுக்கும் பையனுக்குமே எப்பயோ ஒரு அம்ஸ்டார் இவன் பற்றி தெரிஞ்சு. ஆனா இப்ப தொழிலதிபர் வெளில இருக்கு. இதுதான் கண்டிப்பாங்க. என் டே டு டே லைஃப் இப்போ வந்து நான் வந்து சென்னையில நடிச்சுட்டு இருக்கேன், சீரியல்ஸ் நடிச்சுட்டு இருக்கேன், படம் கூட நடிக்கல. ஏன்னா அவுட்டோர் போக வேண்டி வரும்னு சொல்லிட்டு நான் சீரியல்ஸ் சென்னைக்குள்ளதான் நடக்கும், அதனால சென்னையிலவே நம்ம நடிப்போம். காலையில போனா நம்ம சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம். ஒரு ஆபீஸ் ஒர்க் மாதிரி நான் அதனால பாதிப்பு கண்டிப்பா பாதிப்பு இருக்கு. அதாவது என்ன வந்து சினிமா நடிகைங்களாவது சினிமா அப்படின்னு பார்ப்பாங்க, என்ன வந்து அவங்க வீட்டுல ஒரு மெம்பரா பார்ப்பாங்க சொசைட்டில. ஏன்னா நான் டே டு டே வருஷ கணக்குல நடிச்சிட்டு இருக்கேன். உங்க மதர், உங்க சிஸ்டர், உங்க பிரதர் யார வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்க டெய்லி நம்ம டிவில பாக்குறவங்க தானே அப்படின்னு அவங்க வந்து என்னோட ஒருத்தங்களா ஃபேமிலி மெம்பரா இருக்கிறவங்க. எல்லார் மனசுல ஒரு குழப்பம் உண்டாயிடுச்சு. என்ன டே டு டே லைஃபோட ஆக்டிவிட்டிஸே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. மனசளவுல நான் ரொம்பவே நம்ம கரெக்டா வாழணும், நியாயமா வாழணும் அப்படின்ற ஒரு இதுக்கு இல்லாம ரொம்ப தப்பா, ரொம்ப ரொம்ப தப்பா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, போர்ட்ரேட் பண்ணாங்க. எந்த விஷயத்துலயும் ஒரு சின்ன சம்பந்தமே இல்லாத ஒரு லேடிய கொண்டு போய், ஒரு சம்பந்தம் இல்லாத அவங்கள வாங்கி பணம் வாங்கி, அதாவது இந்த கான்செப்ட் இது அவர் எழுதி கொடுத்ததுல கூட அது இல்லை. அவர் என் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. ஆனா யார் இது இவ்வளவு தூரம் போர்ட்ரேட் பண்ணாங்க, கெட்டதா அப்படின்னு தெரியல. இல்ல சினிமா சீரியல் நடிகையா இருக்கிறதே தப்பா அப்படின்னு எனக்கு. மத்த எல்லாரும் ஜாபுக்கு போற மாதிரிதான் நாங்களும் ஜாபுக்கு போறோம், எங்க குடும்பத்துக்காக நாங்களும் ஓடுறோம். அதுவும் எனக்கு அதுதான் எனக்கு பிறந்ததுலன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ப்ரொஃபஷன் ஆக்டிங் மட்டும். அது நான் கடவுளாகவும் மதிக்கிறேன், அது நம்பி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கான எனக்கு அங்கீகாரம் நீங்க எல்லாரும் கொடுத்துருக்கீங்க, நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, என்னை பத்தி நீங்களே போட்டு நல்லபடியா எழுதிருக்கீங்க. நிறைய பத்திரிகையில பெரிய பெரிய ஆனந்த விகடன் மாதிரி ஒரு நல்ல அவார்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். சன் டிவில ஏகப்பட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 4 ட்ரோல் 2 நாள் என்னை பத்தி போட்டு என்னை கெட்டவளாக்கி ஒரு சொசைட்டில நிக்க வைக்கிறது வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கேன். அதுதான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். பிரஸ் மீட் எதுக்குன்னா சார், எதுக்குன்னா இப்போ
இப்போ பத்திரிகையில சேனல்ல வந்ததானே பொதுமக்கள் நம்புவாங்க, அதான் ஏத்துப்பாங்க. அப்ப நான் தப்பு பண்ணிருப்பேன், அவங்க தப்பு பண்ணிருப்பாங்க தான் நினைச்சுட்டு இருப்பாங்க. அது நான் தப்பு பண்ணல, அந்த மாதிரி ஆள் இல்லைன்ற காரணத்துக்கு சொல்றதுக்காக தான் நான் பிரஸ் மீட். சார், திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இந்த சம்பவத்துல அவங்க சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க இல்லையா? அப்ப அவர் சம்பந்தப்படலைன்னா அவர் எதிர்வினை ஆற்றி இருக்கலாமே அவரு தலைவர். யாரு? திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் அறிமுகத்தை வச்சாரு தான் சொல்றாங்க, தவிர என்ன விஷயம் ஏதுன்னு அவருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் அப்ராட் அவர் வந்து அப்ராட்ல இருந்தார். இன்ட்ரோ கொடுத்துட்டு அவர் அப்ராட் போயிட்டார். அவர் ஃபினான்ஷியல் வேணும்னு சொல்லிட்டு வந்தவன் தான். அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயமா சொல்ல நானா செல்ஃபா நான் பண்ணேன் அவனுக்கெல்லாம். அதனால அவரு எப்படி பழக்கம்னு கேட்கும் போது அவரு உண்மையா பழக்கம்னு சொன்னாங்க. அதுதானே தவிர இந்த விஷயத்துக்கு அவருக்கு எந்த சம்பந்தம். இப்ப அவர் அறிமுகப்படுத்தி வச்சாருன்னும் பொழுது உங்க மேல தவறுனா அவர் வான் பண்ணலாம்ல, எதுக்கு நீங்க தேவையில்லாத ஒரு பொய் புகாரை கொடுக்குறீங்கன்னு சொல்லி அவர் கேட்கலாம் இல்லையா தலைவர்? அது எனக்கு தெரியல, கேட்டாரா இல்லை எனக்கு தெரியல. மூலமா அது நான் கேள்விப்படுது, அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. வேற யாராவது சில பேர் கேட்க சொல்ல அது அவங்க சட்டப்படி போறாங்கன்னா போட்டோம், சட்டப்படி பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னதா எனக்கு கேள்வி.